முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் தொடக்க விழாவில் பெண்களுக்கு பணத்திற்கான டோக்கன் வழங்கிய திமுகவினர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் விஜயகுமார் இணைக்கிறார். விஜயகுமார், இது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயா. நிச்சயமாக திருவண்ணாமலை அடுத்த மெய்யூர் கிராமத்தில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் திருவண்ணாமலையிலிருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் சாலை ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் 2 வழிச்சாலையாக இருந்த 4 வழிச்சாலையாக அளவுபடுத்தும் பணி பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு இன்றைக்கு துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த பெண்களுக்கு டோக்கன் விநியோகத்தும் மினி பஸ்ஸில் அழைத்து வந்தும் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை நீண்ட வரிசையில் நிற்க வைத்து முட்டி மோதி வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக உள்ள ஏவவேலு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் சாலைகள் போடப்படுவதா இல்லையோ இந்த திருவண்ணாமலை தனது சொந்த தொகுதி என்பதால் திருவண்ணாமலை நகருக்கு வரும் வேலூர் சாலை, காஞ்சி சாலை, அகலூர்பேட்டை சாலை, திண்டிவனம் சாலை, விழுப்புரம் சாலை, திருக்கோவிலூர் சாலை, கள்ளக்குறிச்சி சாலை, அரூர் சாலை, செங்கம் சாலை மற்றும் இந்த காஞ்சி சாலை உள்ளிட்ட 9 சாலைகளில் திருக்கோவிலூர் சாலை, கள்ளக்குறிச்சி சாலை மற்றும் அரூர் செல்லும் சாலை ஆகிய 3 சாலைகளை முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 2 வழி சாலையாக இருந்ததை 4 வழி சாலையாக அகலப்படுத்தும் பணியை தற்போது தனது பினாமிகளுக்கு கொடுத்து வருகிறார். இதற்காக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் உறுதியாக செயல்பட்டு வருகின்றனர். திமுகவினர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் 1000க்கும் மேற்பட்ட பெண்களை டாடா ஏசி வாகனத்திலும் மினி பஸ்ஸிலும் அழைத்து நடத்தி அவர்களுக்கு டோக்கன் விநியோகித்து பின்னர் பணம் கொடுத்தோம். உணவுப் பொருட்களை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து வயதானவர்கள் முட்டி மோது வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயகுமார்.